ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முட்டை குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு உடச்சி ஊற்றி ஒரு குழம்பு வச்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு கொஞ்சமாக சோம்பு அண்டு கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருங்க. எடுத்து ஒரு 5 பூண்டு அதை தட்டியிருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா புளி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்க போகிறோம். சோம்பு அதிகமாக போடாதீங்க, ஆல்ரெடி நம்ம தேங்காய் அரைக்கிறப்ப போட்டிருக்கோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு அண்டு இஞ்சி அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்க போகிறோம். நல்ல கிரேவி பதத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்போ தாங்க நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வரும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப காரம் சேர்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா அந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து நல்லா மசிஞ்சு வரும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதாவது குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது இல்லாதவங்க நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், பிளெயின் சில்லி பவுடர் அண்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சிடுறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வாசனையெல்லாம் போய் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுடைய கிரேவிக்கு ஏற்ற தண்ணியை வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கும் போது முந்திரி சேர்த்து கூட அரைக்கலாம். கொஞ்சம் நல்லா ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ தேங்காய் சேர்த்து அதிகமாக கொதிக்க விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். மேலே கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டீங்க அப்படின்னா நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டியால் எடுக்கும்போது ஈஸியாக நகர்ந்து வருது பார்த்தீங்களா? அப்படி நகர்ந்தாலே குழம்பு வந்து ரெடின்னு தாங்க அர்த்தம். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான அட்டகாசமான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷாக வந்து பொட்டேட்டோ, ரப்பளம் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.